கதிரவன் தன் ஒளிக்கிரணங்களை பூமி மீது செலுத்திய காலை வேளை. அவசரமாக காவல்துறை பணிக்கு கிளம்பி கொண்டிருந்தார் பெருமாள் சாமி. நேற்று மாலை பெருமாள் சாமிக்கு வாழ்க்கையில் மிக உன்னதமான நேரமாக இருந்தது. அவரது மகள் ரத்னாவிற்கு நேற்றுதான் பெண் பார்க்கும் படலம் நடந்து மாப்பிள்ளை முடிவாக இருந்தது. மாப்பிள்ளை வருமான வரித்துறையில் உதவியாளராக இருந்தார். பெருமாள் சாமி போலீஸ்காரராக இருந்தாலும் அவரது வீட்டில் பெண் எடுக்க சம்மதித்ததற்கு காரணம் ரத்னாவின் குடும்ப பாங்கான அழகுதான். அடுத்த புதன்கிழமை நிச்சயதார்த்தம் வைத்துக் கொள்ள முடிவெடுக்கப்பட்டது. தன் ஒரே மகள் ரத்னாவிற்கு திருமணம் நிச்சயமானது பெருமாள் சாமிக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுத்தது. ஆனாலும் வரப்போகும் நிச்சயதார்த்த செலவுகளை நினைக்கும் போது அவருக்கு அடிவயிறு சுர் என்று வலித்தது. ஊர் உறவுகளை அழைத்து நிச்சயதார்த்தம் செய்ய எப்படியும் 50,000 ரூபாய் ஆகும். அதை ஒரு வாரத்திற்குள் சேகரிக்க வேண்டுமே என்று யோசித்தார் பெருமாள் சாமி. மனைவி மங்களத்திடம் கேட்கலாமா? உன் நகையை கொடு, அடகு வச்சு பணம் வாங்கி புள்ளியோட நிச்சயதார்த்தத்தை நல்லபடியா நடத்திடலாம். அப்புறம் ஆபீஸ்ல லோன் போட்டு வர்ற பணத்துல நகையை மீட்டுக்கலாம் என்று சொல்லலாம். ஆனால் ஏங்க, நீங்களும் போலீஸ் வேலை தானே பாக்குறீங்க. ஊர் உலகத்துல ஒவ்வொரு போலீஸ்காரரையும் பாருங்க, இங்க இடம் வாங்கி போட்டேன், அங்க வீட்டை கட்டினேன்னு சந்தோஷமா இருக்காங்க. நீங்க மட்டும் ஏங்க இப்படி? எதையும் வாங்க தெரியாது, சேர்க்கவும் தெரியாது. வாய்க்கும் கைக்கும் வர சம்பளம் சரியா இருந்ததுன்னா நமக்குன்னு என்னங்க வாழ்க்கையில அஸ்திவாரம் இருக்கு என்று 3ஆம் வகுப்பு படிக்கிற மாணவனுக்கு ஆசிரியை போதிப்பது போல போதிப்பாள். கொஞ்சம் பொருடி, இந்த வேலையில இருந்தா சுத்தமா இருக்கணும்ன்ற குறிக்கோளோட இருக்கேன். வேலையில இருந்து ஓய்வு பெற்ற பின் ஏதாச்சும் தொழில் ஆரம்பிக்கலாம், அதுல உனக்கு நிறைய சம்பாதிச்சு தரேன் என்று சமாதானம் கூறுவார் பெருமாள் சாமி. ஆனால் இந்த முறை ஏனோ பெருமாள் சாமியின் மனம் மங்களத்திடம் நகை கேட்க ஒப்பவில்லை. சரி, யார்கிட்டயாவது கடன் கேட்டு பார்ப்போம் என்று முடிவு செய்து காவல் நிலையத்திற்கு வந்தார். காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளர் யூசுப் மற்றும் 8 தங்கராசு இருந்தனர். யூசுப்பிடம் சென்று வருகை பதிவேட்டில் கையெழுத்து போட்டுவிட்டு வந்தவர் முகத்தில் இருந்த மகிழ்ச்சி குறிப்பை பார்த்த தங்கராசு, என்ன பெருமாள், இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல இருக்கு என்றார். ஆமா தங்கம், நேத்து என் பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து பார்த்துட்டு நிச்சயதார்த்தத்துக்கு நாள் குறிச்சிட்டு போயிருக்காங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். இன்றைய விலைவாசியில சிம்பிளா நடத்தினாலும் 50,000 ரூபாய் தேவைப்படுமே. அதை நினைச்சாதான் மலப்பா இருக்கு. என்ன செய்வதுன்னு தெரியல. அந்த பெருமாள் தான் கண் திறக்கணும். தங்கராசுக்கு தெரியும், அந்த காவல் நிலையத்திலேயே யாரிடமும் கை நீட்டி லஞ்ச பணம் வாங்காதவர் பெருமாள் சாமி என்று. யாராவது அவருக்கு லஞ்சம் கொடுக்க வந்தாலும், ஏன்பா, என் வேலையை தானே நான் செஞ்சேன், அதுக்குத்தான் அரசாங்கத்துல எனக்கு சம்பளம் கொடுக்கறாங்க, நீ எதுக்கு சட்டவிரோதமா கொடுக்கற, வேண்டாம்ப்பா என்று சொல்லிவிடுவார். பணம் கொடுக்க வந்தவர் பெருமாள் சாமியை உலகின் 8வது அதிசயமாய் பார்த்துவிட்டு செல்வார். வருமானம் குறைவுதான் என்றாலும் அந்த வருமானத்திற்குள் வாழ்க்கையை நடத்த கற்றுக்கொண்டிருந்தார். மங்களத்திற்கும் அவரை போலவே வாழ கற்றுக் கொடுத்தார். பற்றாக்குறை பெருமாள் சாமி மீது வெறுப்பை ஏற்படுத்தினாலும் அவள் மீது காட்டிய கண்ணியமும் கனிவும் பரிவும் மங்களத்தை வாய்மூடி இருக்க செய்தது. பெருமாள் சாமி தன் இடத்தில் அமர்ந்து தன் முன் இருந்த கோப்புகளை பார்த்து கொண்டிருந்தார். அவர் எதிரில் வந்து அமர்ந்தார் தங்கராசு. பெருமாள் சார், நேத்து நம்ம ஸ்டேஷனுக்கு ஆல்பர்ட் வந்திருந்தான். அப்படியா? எஸ்ஐக்கும் இன்ஸ்பெக்டருக்கும் பணம் கை மாறிடுச்சு. என்கிட்ட 1 லட்சம் ரூபாய் கொடுத்து வச்சிருக்கான். எஸ்ஐ உங்களை FIR எழுத சொல்லி இருக்கார். நீங்க FIR எழுதிட்டா என்கிட்ட இருக்கிறதுல பாதிய உங்ககிட்ட கொடுத்துறேன். உங்க மகன் நிச்சயதார்த்த செலவுக்கு அது உபயோகப்படும். என்ன சொல்றீங்க என்றார். தங்கராசு சொல்வதன் உள்ள அர்த்தத்தை புரிந்து கொண்டார் பெருமாள் சாமி. ஆல்பர்ட் ஒரு தொழில் வகை கொலையாளி, கூலிக்கு கொலை செய்பவன். அவன் வருடத்திற்கு ஒரு முறை ஒரு இளம் பெண்ணை அழைத்து வந்து அவனுடன் வைத்திருப்பான். அவளிடம் சலிப்பு வந்ததும் அவளை கொன்று எங்கேயாவது புதைத்துவிட்டு அந்த இறந்து போன இளம் பெண்ணின் உறவுக்காரன் போல அவள் காணாமல் போய்விட்டதாக யாரையாவது விட்டு புகார் கொடுக்க வைப்பான். அதை பதிவு செய்வதற்கு ஏகப்பட்ட பணம் செலவழிப்பான். முதல் தகவல் இருக்க தயாரானவுடன் அதை வாங்கி பாக்கெட்டில் போட்டு அடுத்த பெண்ணை பார்க்க ஆரம்பித்து விடுவான். இதுல நமக்கு என்ன பிரச்சனைப்பா? பெண்ணை காணோம்னு பெட்டிஷன் கொடுக்கறாங்க, தேடி பார்ப்போம். ஆள் இருந்தா பிடிச்சு ஒப்படைப்போம், பிணமா கிடைச்சா பணத்தை ஒப்படைப்போம். எதுவுமே சிக்கலையா? பெண் காணாமல் போன இந்த வழக்கில் நேர்மையாகவும் துரித கதியிலும் இயங்கி மும்முரமாக தேடி பார்த்தும் காணாமல் போன இந்த பெண் குறித்து துப்பு எதுவும் கிடைக்காததால் இந்த வழக்கின் மீது மேல் நடவடிக்கை முடித்துக் கொள்ளப்பட்டது. தகவலுக்கு மேலிடத்திற்கு சமர்ப்பிக்கிறது என்று மாத அறிக்கையில் எழுதி மேலிட உத்தரவு வாங்கிடுவோம். ஆல்பர்ட்டுக்கு வக்காலத்து வாங்கி மிகவும் சாதாரணமாக பேசினார் தங்கராஜ். ஆல்பர்ட்டின் தவிடுதத்தங்கள் அனைத்தும் பெருமாள் சாமிக்கு தெரிந்தே இருந்தது. சட்டத்தின் பின்னணியில் அவன் ஒரு கொலைகாரன் என்கிற விஷயம் தெரியும். மேலதிகாரிகளிடம் சொல்லி அவனை சட்டத்தின் பிடியில் மாட்டிவிட வேண்டிய திராணி பெருமாள் சாமியிடம் இல்லாததும், ஏழை சொல் அம்பலம் ஏறாது என்று தெரிந்து வைத்திருந்தும் குறைந்தபட்சம் ஆல்பர்ட் கொட்டும் நார பணத்தையாவது தான் தொடாமல் இருந்தால் அதுவே தனக்கு போதுமானது என்று வைராக்கியம் பூண்டிருந்தார். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு நீங்க இன்னும் லைக் பண்ணலனா மறக்காம லைக் பண்ணிடுங்க. பெருமாள் சாமியின் மௌனத்தை தங்கராசு விரும்பவில்லை. உங்களுக்கு நாளைக்கு வரைக்கும் டைம் தரேன், நீங்க இந்த பணத்தை வாங்கிக்கலனா நாளைக்கு மறுநாள் அவ்வளவு பணத்தையும் நானே வச்சுட்டு FIR எழுதிடுவேன், அப்புறம் வருத்தப்படாதீங்க போய்விட்டார் தங்கராசு. பெருமாள் சாமிக்கு வேலையே ஓடவில்லை. ஒரே குழப்பமாக இருந்தது. ஆல்பர்ட் பணத்தை கையால் தொடுவது கூட பாவமாச்சே
என்ற எண்ணமே அவரிடம் மேலோங்கி இருந்தது. மன உளைச்சலுடன் மதிய சாப்பாட்டிற்கு வீட்டிற்கு சென்றார். சாப்பிட்டபடியே மங்களத்திடம் மெதுவாக பேச்சு கொடுத்தார். மங்களம், நிச்சயதார்த்தம் நடத்த முடிவு செஞ்சுட்டோம். ஆனா செலவுக்கு என்னடி செய்ய போறோம்? என்ன செய்ய போறோமா? யார்கிட்டயாச்சும் கடனை கேட்டு வாங்குங்க. யார்கிட்டயாச்சும் கேட்டு வாங்கறதா? உன்னை விட்டா எனக்கு யார்டே இருக்கா? பெருமாள் சாமி சொன்னதை புரிந்து கொண்டாள் மங்களம். 6 பவுன் கழுத்து செயினை அடகு கடையில் வைக்க கேட்கிறார். அவளுக்கு எப்போதும் இல்லாத அளவுக்கு கோபம் வந்தது. என்னையா மனுஷன் நீ? உன்னை கட்டிக்கிட்டு நான் என்ன சுகத்தை கண்டேன்? ஊர் மெச்ச இந்த செயினும் உன்னதான் கழுத்துல போட்டுட்டு இருக்கேன். அதையும் அந்த செலவு இந்த செலவுன்னு அப்பப்ப வச்சு என்ன மூலியாக்குறீங்க. கடைக்காரனும் ஒவ்வொரு முறை அடமானம் வைக்கும் போதும் கொஞ்சம் கொஞ்சமா தங்கத்தை களவாடி கொண்டிருக்கிறான். என் பெண்ணோட கல்யாண நிச்சயத்துக்கு நான் செயின் இல்லாம மூலியா நிக்கிறதாவது என்றவளின் கண்களில் இருந்து கண்ணீர் திரண்டு வந்து தரையில் விழுந்தது. மனம் கலங்கிய பெருமாள் சாமி மங்களிடத்திலும் சொல்லிக் கொள்ளாமலேயே வீட்டை விட்டு கிளம்பி காவல் நிலையத்திற்கு வந்தார். எவனோ எப்படியோ போகட்டும், பொருள் இல்லாம என் மனைவியின் கண்களில் இருந்து கண்ணீரை வரவழைத்து விட்டது. என் வைராக்கியம் என் குடும்பத்தை பாதிக்கிறது என்று நினைத்தவர் நேரா தங்கராசுவிடம் சென்றார். ஆல்பர்ட்டிற்கு முதல் தகவல் அறிக்கை எழுதுவதற்காக வைத்திருந்த காகித குறிப்புகளை அவரிடமிருந்து பெற்றுக்கொண்டார். பெருமாள் சாமியிடம் அந்த காகிதத்தை கொடுத்த போது காகிதத்திற்கு அடியில் 50,000 ரூபாய்க்கான கட்டு இருந்தது. அந்த பணத்தை கையில் வாங்கிய பெருமாள் சாமிக்கு உடல் முழுவதும் சுடுவது போல் இருந்தது. தன் இருக்கைக்கு வந்தவர் முதல் வேலையாக பணத்தை பத்திரப்படுத்தி முதல் தகவல் அறிக்கை எழுத ஆரம்பித்த போது அவரையும் அறியாமல் அவரது கைகள் நடுங்கின. எழுதி முடித்த கையோடு தங்கராசியிடம் கொடுத்த பெருமாள் சாமியை வானலாக புகழ்ந்தார். உதவி ஆய்வாளரோ, இன்னொரு மாடும் நம்ம கூட்டத்துல சேர்ந்துடுச்சே என்று சொல்லி சிரித்தார். பெருமாள் சாமியின் மனம் மட்டும் இருதலை கொள்ளி எறும்பாய் தவித்தது. அன்று இரவு மங்களத்திடம் அந்த பணத்தை கொடுத்தவர் எதுவும் பேசிக் கொள்ளவில்லை. அவளும் அந்த பணம் அவருக்கு எப்படி வந்தது என்று கேட்டுக்கொள்ளவில்லை. தன் கழுத்து நகை தப்பியது என்று பெருமூச்சு விட்டார். இரவு முழுவதும் உறக்கம் வராமல் காலையில் சீக்கிரமாகவே விழித்துக் கொண்ட பெருமாள் சாமி தன் காலை கடன்களை அமைதியாக முடித்து வேலைக்கு கிளம்பினார். அவரது வினோத செய்திகளை கவனித்த மகள் ரத்னா, அம்மா, அப்பா ஏமா இன்னைக்கு மூட் அவுட்ல இருக்கார்? உன் நிச்சயதார்த்தத்துக்கு செயினை கூட அடகு வைக்கணும்னு நேத்து கேட்டார். நான் கொடுக்கல. அதுல கோபம் போல இருக்கு. ஏமா, என்கிட்ட கேட்டா நான் கொடுத்திருப்பேன்ல. சும்மா ரெடி பைத்தியக்காரி, நீ போற இடத்துல வாழ வேண்டிய பொண்ணு. உன் நகை அடகு வச்சா அப்புறம் திருப்புறது கஷ்டம் என்றதும் தன் பாதுகாப்பு கருதி மௌனமாகி போனாள் ரத்னா. 2 நாட்களுக்கு பின் பெருமாள் சாமிக்கு ஒரு அடிதடி வழக்கை விசாரித்துக் கொண்டிருந்த போது மங்களத்திலிருந்து போன் வந்தது. எங்க, நம்ம தெருவு செப்டிக் டேங்க் குழாய் நிரம்பி நம்ம வீட்டை சுத்தியும் தெருவை சுத்தியும் போகுதுங்க. ஒரே நாத்தம்ங்க, வீட்டுல இருக்கவே முடியல என்றாள். அந்த பகுதி நகராட்சி அலுவலகத்தில் புகார் கொடுத்த பின் தன் வேலையில் மூழ்கினார் பெருமாள் சாமி. வேலை முடிந்து மாலை வீட்டிற்கு போன போது கோளாறை சரி செய்திருந்தனர். அன்று மாலை மழை கொட்ட ஆரம்பித்திருந்ததால் மழை தண்ணீர் செப்டிக் டேங்கின் மீதி கழிவுகளுடன் சேர்ந்து ஒரு நாற்றுக்குட்டையை உருவாக்கி கொசுக்கள் வைத்துக் கொண்டிருந்தன. மறுநாள் ரத்னாவிற்கு காய்ச்சல் கண்டது. காய்ச்சலின் தீவிரம் அதிகமாக இருந்ததால் அவளை அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார் பெருமாள் சாமி. ஆல்பர்ட்டின் பணம் 50,000 ரூபாய் மருத்துவமனையில் முன் பணமாக செலுத்தவும் பல பரிசோதனைகளை செய்யவுமே பயன்பட்டது. மருத்துவர்களின் தீவிர சிகிச்சைக்கு பின்னரும் குணமாகவில்லை. டெங்கு காய்ச்சல் என்ற குண்டை தூக்கி போட்டார் மருத்துவர். இன்னும் 10,000 வேண்டும் என்றார் மருத்துவர். இம்முறை பெருமாள் சாமி கேட்காமலேயே தன் செயினை கழற்றி அவரது கைகளில் கொடுத்தால் மங்களம். கொடுக்கும் போது 2 நாட்களுக்கு முன் கொண்டு வந்த நார பணத்தை யார்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தீங்க? நீதான் செயின் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டல. என் வைராக்கியத்தை தங்கராசு கிட்ட அடமானம் வச்சு அவர் கொடுத்த லஞ்ச பணத்தை தான் வாங்கிட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்தேன் என்றார். ஐயா சாமி, என்ன மன்னிச்சிடுங்க. பொண்ணு கல்யாணத்துக்கு என் கழுத்துலயும் செயின் கிடக்கணும் தான் உங்ககிட்ட அந்த மாதிரி நடந்துகிட்டேன். இனிமே எப்பவுமே உங்க வைராக்கியத்தை அடகு வைக்கவும் வேணாம், பாவ பணம் நம்ம வீட்டுக்கு வரவும் வேணாம். இதை வச்சு பணம் வாங்கிட்டு வந்து கவுண்டரில் கட்டிட்டு 50,000 எடுத்துட்டு போய் அந்த தங்கராசு கிட்டேயே எனக்கு இந்த பணம் வேணாம், நீங்களே வச்சுக்கங்கன்னு கொடுத்துட்டு வாங்க என்றாள். அனிச்சையாக அவளிடமிருந்த நகையை அவர் பெற்று கிளம்பிய போது வாழ்க்கையில் எதை அடமானம் வைக்க வேண்டும், எதை அடமானம் வைக்க கூடாது என்பதை மங்களம் நன்றாக புரிந்து கொண்டதில் மகிழ்ந்தார் பெருமாள் சாமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிவுல வலது ஓரத்துல வர கட்டத்துல இன்னும் சூப்பரான கதை இருக்கு, அதையும் பாருங்க, நல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.